ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சம்மர் சீசனில் மல்லி செடியில் அதிகமாக மொட்டுக்கள் வைக்கிறதுக்கு பிளான்ட் நல்லா பசுமையாக வளர்கிறதுக்கு நான் எந்தெந்த ஃபெர்டிலைசர் கொடுத்தேன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நித்திய கல்யாணி செடி பாருங்கள், இது நல்ல உச்சி வெயிலில் தான் இருக்குது. பிளான்ட் நல்லா வளருது பாருங்கள். இப்போது மல்லி செடியில் நிறைய மொட்டு வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ அதிகமாக மொட்டு இருக்குது. கிளைக்கு மொட்டு தான் இருக்குது. அதிகமாக மொட்டு வச்சுருக்கு. ஒரு கிளையில் 5-6 மொட்டெல்லாம் வந்திருக்கு பிளான்ட்டில். இது போல் அதிகமாக மொட்டுக்கள் வைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிளான்ட்டு பார்க்குறதுக்குன்னு. இப்போ அப்பப்போ நம்ம எப்போவுமே சாயில் லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மல்லி செடிக்கு நல்லது. மேல் பாகத்தில் ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது என்ன ஸ்ப்ரே பண்ணணுன்னாக்கா, ஆலோவேரா தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். தண்ணி அந்த ஆலோவேரா தண்ணியை நீங்கள் சாயலுக்குள்ளே கூட ஊற்றலாம். ரொம்ப நல்லது, வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் கடலை மாவு தண்ணி கூட நீங்கள் கொடுக்கணும். நான் மோர், வாழைப்பழம் தோலெல்லாம் கொடுத்துருக்குறேன். வாழைப்பழம் தோல் நல்லா தண்ணியில் பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். பிளான்ட்டுக்கு மோர் நிறைய தண்ணி கலந்து ஊற்றிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் மோரோட பெருங்காயம் தண்ணி அது போலலாம் சேர்க்கலாம். பெருங்காயம் கலந்து கூட ரொம்ப நல்லது. அதாவது மொட்டெல்லாம் கொட்டாமல் எல்லா மொட்டும் நல்லா பூக்கும் மல்லி செடியில். இப்போ நல்லா செடி வளர்ச்சி நல்லா இருக்கணும், பிளான்ட்டு நல்லா பசுமையாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக வளரணும் மல்லி செடினா, பொதுவாக நான் காய்கறி வேஸ்ட்டெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு 3 days ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு ஊற்றணும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ஸு நம்ம அதுக்கு பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. அப்போ தான் நம்மளுக்கு மொட்டுக்கள்லாம் அதிகமாக விற்கும், நல்லா வளர்ச்சி நல்லாயிருக்கும். மல்லி மொட்டெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். லீஃபெல்லாம் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ மல்லி செடியில் நான் சொன்னதெல்லாம் பிளான்ட்டு கொடுத்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லீஃபெல்லாம் மொட்டு கூட அதிகமாக வைக்கும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் கொடுத்தா கூட ரொம்ப செடி ஏற்றிக்கிட்டு மல்லி செடி, ஜாஸ்மின் பிளான்ட்டு நிறைய மொட்டு வச்சு ஃப்ரெஷ்ஷாக வளரும் பிளான்ட்டு. ஏன்னா ஃபெர்டிலைசர் கரெக்டாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பிளான்ட்டு. அதே சமயத்தில் நிறைய மொட்டு வைக்கும் மல்லி செடியில். இந்த சம்மரில் கூட ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஃபெர்டிலைசர் கொடுத்தா கூட ரொம்ப நல்லது. மல்லி செடிக்கு எப்போவுமே வெயில் தான் தேவை. வெயிலும் இருக்கணும், அதே சமயத்தில் ஃபெர்டிலைசரும் கரெக்டாக கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். பூ பூத்து முடிஞ்ச உடனே தான் நம்ம கட் பண்ணி விடணும் மொட்டெல்லாம். அதாவது பூ பூத்த கிளைய கட் பண்ணிங்கன்னா தான் இந்தளவுக்கு வரும். நிறைய மொட்டு வரணும், நிறைய பூக்கள் பூக்கணுன்னா பூத்த உடனே நீங்கள் கட் பண்ணிடணும். மொத்த பூ பூக்கிற வரைக்கும் இல்லாமல் ஒவ்வொரு கிளையில் ஒரு வாட்டி முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் அந்த கிளையை கட் பண்ணி விடணும். அது போல் தான் இந்த பிளான்ட் நான் கட் பண்ணி விட்டேன். மோர், வாழைப்பழம் தோல் தண்ணி, ரைஸ் வாட்டரு அதெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். அதனால தான் இந்த அளவுக்கு மல்லி செடி நல்லா வளருது. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பாருங்கள். பிளான்ட்டு நிறைய மொட்டு வச்சு நல்லா தான் வளருது சம்மரில் கூட. ஆனால் இந்த சம்மரில் தான் மல்லி செடி அதிகமாக மொட்டு வச்சு நிறைய பூக்கும். அதே சமயத்தில் நம்ம எருவும் கொடுக்கணும். ஃபெர்டிலைசர் கரெக்டாக கொடுத்தா நல்லா வளரும். இந்த சம்மரில் மல்லி செடிக்கு இது போலலாம் நீங்கள் பண்ணி ஃபெர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக மல்லி செடியில் மொட்டுக்கள் வச்சு அழகாக பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.